கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. எங்கள் இறைவா உன்னை ஈமான் கொண்டோம், எங்கள் இறைவா உன்னை விசுவாசம் கொண்டோம். வர்ஹம்னா எனவே நீ அருள் புரிவாயாக. வஅன்த கைருர் ராஹிமீன் அருள் புரிவதில் நீயே சிறந்தவன். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருளையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமுறையின் மூலமாக இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப மேல உள்ள துஆவுல ரப்பனா ஆமன்னா எங்கள் இறைவா உன்னை விசுவாசம் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா எனவே எங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்ப அந்த இறை விசுவாசனுடைய அடையாளத்தை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். யார் உண்மையான இறை விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா, தான் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அல்லாஹ்விடம் மட்டுமே என்ன செய்வாங்க? பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்படி ஒருத்தர் தேடினார் என்று சொன்னா உலாய்க்கும் முஃப்லிஹூன் அவர் வெற்றி அடைந்து விடுவார். நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதாக, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றார். அப்ப தௌபாவுல அல்லாஹ் பெரும் கொண்ட வெற்றியை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் ஒரு பாவம் செய்யறது அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் என்ன மன்னிச்சுடு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சுடு என்பதாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய தொழுகையில ஃபர்லான சுன்னத்தான நஃபிலான எல்லா தொழுகையிலையும் என்ன செய்யறார்? ஒரு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் என்னை மன்னிச்சுடு, யாரெல்லாம் என்னை மன்னிச்சுடு, யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்பதாக அவர் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தௌபாவிலும் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். அந்த வெற்றியும் மறுமைவல மட்டுமல்ல, இம்மையினுடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான். ஒவ்வொரு தௌபாவிலும் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். செய்யக்கூடிய ஒவ்வொரு தௌபாவிலையும் அல்லாஹ்வுடைய அருளை அந்த தௌபாவை கொண்டு பெற முடியும். பாவ மன்னிப்பு நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறாங்கிறது வேற. ஆனா தௌபா கேட்கும் போதெல்லாம் அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்னா தன்னுடைய அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு அருளை அவர் பெறுறார். அவர் தௌபா கேட்பதை கொண்டு அவர் செய்த பாவத்தின் மூலமாக அவருக்கு வரக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் நீக்கிறான், அவருக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீக்கிறான், வறுமையை நீக்கிறான். ஏதோ ஒரு அருளை அந்த தௌபா செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அதே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் தௌபாவை களப்பற்ற முறையில் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். களப்பற்ற முறையில் தௌபா செய்து என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் மகிழ்ச்சி தௌபாவோட தான் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், காணாமல் போன தன்னுடைய ஒட்டகத்தை ஒரு பாலைவனத்துல ஓட்டிட்டு போற ஒட்டகம் திடீர்னு காணா போயிடுச்சு. காணா போன அந்த ஒட்டகம் மறுபடியும் அவருக்கு கிடைக்குது. அப்போ பாலைவனத்துல ஓட்டி சென்ற ஒரு ஒட்டகம் காணா போய்விட்டு காணாமல் அது போயிடுச்சு, திரும்பி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒட்டகம் கிடைத்தவர் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைவாரோ அது போன்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியில 6309வது ஹதீஸாக இருந்தது. அப்போ அல்லாஹ் மகிழ்ச்சி ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயல் இந்த தௌபாவா இருக்கு. எப்பெல்லாம் ஒரு அடியான் கையேந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறானோ அப்பெல்லாம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அப்பெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சியும் திருப்தியும் அருளும் தௌபாவுல இருக்குது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஒரு பொருளினுடைய விலையை நீங்கள் ஏற்றி விடாதீர்கள். ஒருவரின் மீது நீங்கள் தேவையில்லாமல் அப்படின்னு உள்ள ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். ஒருவரின் மீது குறை சொல்லாதீர்கள். அஹாவுல் முஸ்லிம் குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமின் ஹராமுன். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமினுடைய சகோதரர். ஒரு முஸ்லிம் அவருக்கு அநீதம் செய்யப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால் என்ன செஞ்சிடணும்? இன்னொரு சகோதரர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமினுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமினுடைய பொருளாதாரம், ஒரு முஸ்லிமினுடைய காசு, பணம், சொத்து, ஒரு முஸ்லிமுடைய மரியாதை, கண்ணியம், இது அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2564வது ஹதீஸாக இடம்பெறும். இதில் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மீது நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. அப்படி ஒருத்தர் இன்னொருவர் மீது பொறாமை கொள்றாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பொறாமை கொள்றாரு. பணத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, புகழை பார்த்தோ, அழகை பார்த்தோ, எதையோ பார்த்து என்ன செய்யறாரு? பொறாமை கொள்றார். அப்படி பொறாமை கொள்வதன் மூலமாகவும் வாங்கக்கூடிய எண்ணமே இல்லை, உள்ள புது வியாபார பொருட்களை வாங்குற எண்ணமே இல்லாம மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஒரு பொருளுடைய விலையை ஏற்றி விடுவது, அல்லது ஒருத்தர் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தனக்கு வாங்கணுங்கிற ஐடியா இல்லை, இவர் உள்ள புகுந்து பேசுறது, ஒருத்தர் விலை பேசி வச்சிருக்கிறத வேணுக்குன்னே வேறு ஒரு பெரும் விலையை சொல்லி அதை வாங்கி கொள்வது, அதே போன்று ஒருவர் மீது கோபப்பட்டு கொண்டே இருப்பது, எப்ப பார்த்தாலும் யார் மீதாவது கோபம் கொள்வது. கோபம் என்பது சைத்தானுடைய குணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று தேவையில்லாமல் ஒருவரை புறக்கணிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்யறது? புறக்கணிச்சு வாழ்வதும், ஒருவரை குறை சொல்லி வாழ்வது உங்களை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரப்பனா ஆமன்னா ஃபௌஃபினா வர்ஹம்னா. அல்லாஹ் அந்த அருளை கேட்க சொல்றான், இறைவா நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. இப்போ யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவையோ அவர்கிட்ட இந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய ரத்தம், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய பொருளாதாரம், முஸ்லிமான உங்களுடைய சகோதரருடைய பணம், காசு, பதவி, சொத்து, அவருடைய கண்ணியம், இதை எதையுமே நீங்க என்ன செஞ்சீங்க? எதுவுமே மற்றவருக்கு விளக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருடைய ஒரு முஸ்லிமான சகோதரருடைய அவரை அடிப்பது, அல்லது அவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, அவருடைய சொத்து சுகத்தை ஏமாற்றுவது, அவருக்கு மரியாதை இல்லாமல் செய்கிறது, இது எதுவுமே இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த நிலையில் வாழக்கூடிய அடியானை யார் தன்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்தில் கண்ணியமாக நடந்துக்கிறாரோ, யார் தன்னுடைய சகோதரனுடைய கண்ணியத்தில் கண்ணியமாக நடந்துக்கிறாரோ, யார் தன்னுடைய சகோதரனுடைய சொத்து சுகத்தில் நீதமாக நடந்துக்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அருளை வழங்குறார். அபகரிச்சாலோ அல்லது ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு தொந்தரவு செய்தாலோ அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டு தூரமாக்குறான். அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றால் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பெருமானாருடைய துவா ஒன்று இருக்குது, யா அல்லாஹ் உன்னுடைய அதாபை விட்டு என்னை பாதுகாத்துடு, உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு உதவி செய் என்பதாக கேட்பார். பெருமானாருடைய துவாவே இப்படிதான் இருக்கும், யா அல்லாஹ் உன்னுடைய அதாபுகளை விட்டு என்னை பாதுகாத்துடு, உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு உதவி செய். அப்ப அல்லாஹ்வுடைய அருள், அந்த ரஹமத்து கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு எல்லாமே கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் உயர்வானது. எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருளை நம்முடைய வாழ்வாதாரத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சூழல்களிலும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாயில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸலாம்.